ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போது நம்ம ஃபோர்கார்ட்டில் 3 டைப் ஆஃப் பிளான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து பேசிக் பிளான், செகண்ட் பிளான் வந்து ப்ரீமியம் பிளான், தேர்ட் பிளான் வந்து யூடியூபர்ஸ் பிளான். இப்போ 3 பிளானுமே பிடிஎஃப் டைப்பில் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க டெலகிராமில். ஃபோர்கார்ட்டில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் 3 டைப் ஆஃப் பிளானையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நம்ம இப்போது ப்ரீமியம் பிளான் பற்றி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபோர்கார்ட் இது நம்ம கடை. ப்ரீமியம் பிளான் பார்த்திங்கன்னா 6500 கட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். டெய்லி டாஸ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஆல் சேர்க்கணுன்றது எங்கேயுமே கட்டாயம் கிடையாது சொல்லியிருக்காங்க. இதில் 7 டைப் ஆஃப் இன்கம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. 1, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால டெய்லி 100 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். செகண்டு, ரெஃபரல் போனஸ், டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கறதுனால 500 ரூபாய் கிடைக்கும். தேர்டு, பைனரி பேர் மேட்ச்னால பார்த்திங்கன்னா ஒரு பேர் மேட்ச்சுக்கு 200 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, லெவல் 8 லெவலிருந்து இன்கம் கிடைக்கும். ஃபிஃப்த்து, ரீபர்ச்சேஸ். நம்ம ஃபோர்கார்ட்லேயே ரீபர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 15% இன்கம் கிடைக்கும். சிக்ஸ்த்து, ஸ்டோர் ரெஃபர் பண்ணி வாங்குவதன் மூலம் 10% கமிஷன் கிடைக்கும். செவன்த்து, ஃப்ரான்சைசி மூலம் 200 ரூபாய் இன்கம் கிடைக்கும். இதுதான் ப்ரீமியம் பிளானோட 7 டைப் ஆஃப் இன்கம். இதில் டெய்லி இன்கம் பார்த்திங்கன்னா மினிமம் 100 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோனா அன்லிமிட்டடில் இன்கம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ப்ரீமியம் பிளான் பற்றி டீட்டெயிலாக பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணணுன்னா 6500 கட்டி உள்ளே ஜாயின் பண்ணணும். ப்ரீமியம் பிளான் மூலிமா 6 மாதத்தில் 5 லட்சம் வரை சம்பாதிக்கலாம்னு சொல்லி பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பிளானில் 7 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. அது என்னென்னுட்டு ஃபஸ்ட்டே பார்த்தோம், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் போனஸ், செகண்டு ரெஃபரல் போனஸ், தேர்டு பைனரி போனஸ், ஃபோர்த்து லெவல் போனஸ், ஃபிஃப்த்து ரீபர்ச்சேஸ் போனஸ், சிக்ஸ்த்து ஸ்டோர் ரெஃபரல் போனஸ், செவன்த்து ஃப்ரான்சைசி போனஸ். அண்டு இது இல்லாமல் அவார்ட்ஸு அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பிடிஎஃப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் போனஸ் நம்ம பேசிக் பிளானில் பார்த்த மாரி தான். பட்டு ப்ரீமியம் பிளானில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் போனஸ் இதில் வந்து பேசிக் பிளானில் 100 நாள் சொல்லியிருந்தாங்க. ப்ரீமியம் பிளானில் மட்டும் 200 நாள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அது பேசிக்கும் ப்ரீமியமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபா தான். ஆனால் 200 நாள் வரையும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். 200 நாளைக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது 20,000 ரூபாய் வரும். ப்ரீமியம் பிளான் பற்றி வாட்ஸ்அப் விட்ரால் சம்மந்தமாக பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். நோ டைரக்ட் ரெஃபரல் டைரக்ட் கொடுக்காதவங்க 15 நாளைக்கு ஒரு முறை 500 ரூபா எடுத்துக்கலாம். 3 முறை விட்ரா எடுத்த பிறகு 30 நாளுக்கு ஒரு முறை மட்டும் விட்ரா எடுக்க முடியும். 3 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தவங்க 15 நாளுக்கு ஒரு முறை 750
எடுத்துக்கொள்ளலாம். 5 ரெஃபரல் 5 டைரக்ட் கொடுத்தவங்க 15 நாளைக்கு ஒரு முறை 1000 எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அதில் கொடுத்துருக்குறது. செகண்டு ரெஃபரல் போனஸ். பேசிக் பிளானை பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், சேம் தான். உங்களுக்கு கீழே ஒரு டைரக்ட் சேர்றாங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைனரி போனஸ். இதில் பைனரி பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மேட்சுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். அப்போது பர் டேக்கு 5 பேர் மேட்ச் தான் எலிஜிபிள். அப்படி பார்த்தீங்கன்னா 200 × 5 1000 ரூபாய் கிடைக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா லெவல் போனஸ். இது வந்து ப்ரீமியம் பிளானில் மட்டும்தான் இருக்குது. இதில் நீங்கள் அறிமுகம் செய்த நபர்கள் அவர்களுக்கு கீழே டீம் கொண்டு போவதன் மூலம் 8 நிலைகளில் இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிடிஎஃப்பில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நான் வீடியோவில் இமேஜ் இது காட்டுறேன், நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு 5th ரீபர்ச்சேஸ் போனஸ், 6th ஸ்டோர் ரெஃபரல் போனஸ், 7th ஃபின் ஃப்ரான்சி. இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் பிளானில் பார்த்தது தான். அதுவும் இதுவும் பேசிக் பிளானும் ப்ரீமியம் பிளானும் இது மூணுமே சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். இது ஃப்ரீ க்ரோசரி, ஃப்ரீ கோல்டு காயின், சில்வர் கிளப் டைரக்டர், கோல்டு கிளப் டைரக்டர் 4 டைப் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னா இமேஜும் உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துருக்கோம், அது தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஃப்ரீ க்ரோசரி, ஃப்ரீ கோல்டு காயின், சில்வர் கிளப் டைரக்டர், அதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள் இமேஜில். கோல்டு காயின், கோல்டு கிளப் டைரக்டர், இது சம்மந்தமாக வீடியோவில் இமேஜில் தெளிவாக இருக்குது பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 பிளானுக்குமே சேம் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும்தான் போட முடியும். செகண்டு, நீங்கள் செலுத்திய தொகை ரீஃபண்ட் செய்யும் வசதி இல்லை. ஒரு வாட்டி பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பேமெண்ட் தர மாட்டாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா நமது நிறுவனம் தரக்கூடிய விளம்பரங்களையும் உங்களுடைய ஐடி ஃபார்மேட் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் ஆகிய 2ஐயும் தினசரி ஸ்டேட்டஸாக வைக்க வேண்டும். கம்பல்சரி நம்மளுடைய ஹோம் பேஜ் அண்டு டெலகிராமில் அவங்க கொடுக்குற இமேஜ், டெலகிராமில் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கொடுக்குற இமேஜ், இது 2மே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். 4th பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து தினமும் 12 மணி நேரம் குறைவாமல் இருக்க வேண்டும். 5th பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் 12 மணி நேரம் கழித்து அப்லோட் செய்ய வேண்டும். காலையில் ஸ்டேட்டஸ் வச்சுன்னா 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். 6th பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வேலட். விட்ரால் வந்து மினிமம் வந்து 1000 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 5000 வரையும் விட்ரா கொடுத்துக்கலாம். 7th பார்த்தீங்கன்னா விட்ரா கொடுத்த நாளிலிருந்து 7 வேலை நாட்களுக்குள் உங்கள் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்ஸ்டன்ட் விட்ரா தான் நம்மளுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா, பேமெண்ட் வரதுக்கு டிலே ஆகுது, பேங்க் சைடு இல்லை கம்பெனி சைடு எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அது வந்து 7 டேஸ்க்குள்ளே அதை கிளியர் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 8th பார்த்தீங்கன்னா விட்ரா கொடுக்கும்போது 30% பிடிப்பு செய்யப்படும், 30% டேக்ஸ் பிடிப்புன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. 9th பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமானமாக பெறக்கூடிய ஒவ்வொரு 15,000 ரூபாய்க்கும் ரூபாய் 1000 ரீடாப் அப் செய்ய வேண்டும். 10வது, நீங்கள் அறிமுகம் செய்த நபர் 100% ஒத்துழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும்.
உங்கள் டைரக்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி அப்ளைனா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். 11வது, உங்களுடைய டவுன்லைன் நபர்கள் உங்கள் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் எனில் உங்களுடைய யூசர் ஐடி டெர்மினேஷன் செய்யப்படும். உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல, உங்கள் மூலிமா அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டவுன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்ளைன் ஐடி டெர்மினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், 12th என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன் செய்யப்பட்ட ஐடி ரீஆக்டிவேஷன் செய்வதற்கு பிளானுக்குரிய தொகையை மீண்டும் செலுத்தினால் மட்டும்தான் ஆக்டிவேட் செய்யப்படும். 13வது கண்டிஷன் பாருங்கள். மாதந்தோறும் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பொருட்களை நமது நிறுவனத்தில் வாங்க வேண்டும். கம்பல்சரி மாதத்தில் எதனா ஒரு பொருள் நம்ம ஃபோர்கட் நம்ம கடையில் கண்டிப்பாக பொருள் எதனா மாதந்தோறும் வாங்கணும். 14வது, வரும் நாட்களில் நமது நிறுவனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை நிறுவனம் செயல்படுத்தும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லோரும் 1க்கு 2 வாட்டி டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கிங்க. இமேஜ் தெளிவாக போட்டிருக்கேன், அதையிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஃபோர்காட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாரையும் கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி ஜாயின் பண்ணி வைக்கக்கூடாது. அவங்கவுங்க ஓன் ரிஸ்க், அவங்கவுங்க பிளானை பிடிச்சி அவங்க சுய விருப்பத்தின் பேரை தான் ஜாயின் பண்ணணும். அதுதான் நல்லது. உங்களுக்கு பிளான் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.